வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு ரெசிபி, பெண்கள் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, கற்றாழை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் கற்றாழை அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை ஓரங்கள் எல்லாம் வெட்டிட்டு நம்ம அந்த ஃப்ளஷ் மட்டும் தேவை. ஸோ அதை மட்டும் அழகாக கத்தியால் நீங்கள் வச்சு கட் பண்ணிங்கனாலே நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை வச்சு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மேல் தோல் மட்டும் தனியாக போயிடும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற சதையை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இல்லை 5 கத்தாழை ஸ்டாண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. கிராமங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய கற்றாழைகள்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குறது இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அரிசி ஊற வச்ச தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்தாழை பார்த்தீங்கன்னா வளன்னு கொலன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நான் அரிசி ஊற வச்ச தண்ணியில் ஃபஸ்ட்டு தடவை கழுவ போகிறேன். நல்லா கையை பிசுக்கி கழுவுங்க. இதை ஒரு 7 டைமாவது இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி போகணும். அது வரைக்கும் இதை நல்லா கழுவி நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது 7 தடவை கழுவுனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது பாருங்கள். ஒட்டவே இல்லை ஒன்றோட ஒன்று. நல்லா நுங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஸோ காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா லேசாக வறுபடட்டும். அதுக்கப்புறமா இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மல்லியோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இதில் ஏற்கனவே புளி ஊற்ற போகிறோம். ஆனால் இந்த தக்காளியோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் இந்த 2 தக்காளி, ரொம்ப சின்ன தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, நம்ம ஏற்கனவே மல்லி சேர்த்துருக்கோம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் சாம்பார் பொடி இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு 1/4 கப் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், துருவன தேங்காய். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு குழம்பு நல்லா கொலன்னு இருக்கும். அதனால கொஞ்சமாக இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறமா பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன், அதை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு 7-8 பல்லு பூண்டு, அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா இதை நல்லா வதங்கணும். இந்த பூண்டோடைய வாசனை இந்த எண்ணெயில் இறங்கணும், அந்த அளவுக்கு இது வதங்கணும். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா அதோட வாசனை அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த சமயத்தில் நீங்கள் கருவேப்பிலையை
சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதங்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அந்த புளியை வந்து நீங்கள் நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். சில பேர் கட்டியாக சாப்பிட்றதுக்கு பிரியப்படுவாங்க, சில பேர் தண்ணியாக குழம்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து நான் மூடி வச்சுட்டேன். பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்தாழையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் தான் கத்தாழையை ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொதன்னு ஆகிடும். ஸோ வந்து கடைசியாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக இருக்கும் இந்த கத்தாழை நம்ம கழுவுனதுக்கப்புறம். பாருங்கள் இந்த ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வச்சுடுங்க. இந்த குழம்பை வந்து நீங்கள் காலையிலே வச்சுட்டு மதியம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த புளியோட அந்த மசாலாவோட இந்த கத்தாழை ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.